முதல்ல நாம் அறிய இருப்பது என்னவென்றால், எந்த நீதிக்கதையை பற்றி நாம் அறிய இருக்கின்றோம்? எல்லாம் இறைவன் செயல். பாருங்க, முதல்ல நாம் திருக்குறள்ல இறைவனை பற்றி, அவர் கடவுள் வாழ்க்கை பற்றி நாம் அறிந்தோம். இந்த நீதிக்கதைகளையும் எல்லாம் இறைவன் செயல் என்ற தலைப்பிலே ஒரு நீதிக்கதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்றாக கவனித்துக் கொண்டு அதன்படி ஒழுக வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை உண்மையாகும். ஒரு காட்டுல ஒரு மரத்துல ஒரு புறா ஒன்று அமைந்திருந்தது. காட்டுல என்ன இருக்கும்? மரங்கள் இருக்கும். அந்த மரத்து மேல என்ன இருக்கு? ஒரு புறா அமர்ந்து இருக்கின்றது. அதை வேட்டையாடுவதற்காக ஒரு வேடன் ஒருவன் அந்த புறாவை பார்த்து விட்டான். அதை இந்த புறாவை வேட்டையாட வேண்டும் என்ற எண்ணத்திலே பார்த்து விட்டான். வில்லில் அம்பு பூட்டி, அவன் கொண்டு வந்த வில்லில அம்பு பூட்டி அதற்கு குறிவைக்கவும் விட்டான். எதற்காக கொண்டு விட்டான்? அந்த புறாவை கொல்லுவதற்காக. தனக்கு வேடம் குறி வைப்பதை புறாவும் பார்த்துவிட்டது. ஆகா, நம்மளை இன்னைக்கு கொல்லலாம் போனா நம்மளை குறி வச்சுட்டானேன்னு சொல்லி புறா எண்ண தொடங்கிவிட்டது. பறந்து சமிக்கலாம் என்றால் மேலே வானத்தை பார்த்தது. அங்கு ஒரு கொடிய கழுகு ஒன்று வட்டமிட்டுக் கொண்டிருந்தது. இங்கே புறா நம்மளை என்னை, அதாவது புறாவாகிய என்னை வேடவன் கொல்ல கீழே காட்டியிருக்கின்றான். மேலே பறந்து செல்ல வேண்டும் என்றால் ஒரு கழுகு வட்டம் போட்டு இருக்கின்றது, அதுவும் நம்மளை கொல்ல காத்திருக்கின்றது என்று அதை என்ன தோன்றிவிட்டது. ஐயோ, நான் என்ன செய்வேன்? இங்கே இருந்தால் வேடன் என்னை கொண்டு விடுவானே, மரத்தின் மேலே இருந்தால் வேடன் என்னை கொண்டு விடுவானே, பறந்தால் கழுகுக்கு நான் உணவாகி விடுவேனே என்று தப்பிக்க வழியில்லையே, இறைவா என்னை காப்பாற்று என்று அந்த புறா வேண்டியது. வேடனுக்கு அருகில் புதர் இருந்தது. வேடன் தரையில் நின்றிருப்பா, அதில் புதர் இருந்திருக்கின்றது. அதிலிருந்து பாம்பு ஒன்று வெளியே வந்தது. என்ன வந்தது? பாம்பு ஒன்று வெளியே வந்தது. வேடனின் காலில் கொத்தியது. வேடனுள்ள காலை வந்து கொத்திது பாம்பானது. என்று அலறினான். அவன் கையில் இருந்ததில் அசைந்து விட்டது. குறிவார்த்த அந்த அம்பானது அசைந்து விட்டது. அம்பு குறிதவறி எங்க போய் பாய்ந்துச்சு? வானத்தில் பறந்து கொண்டிருக்கின்ற கழுகின் மீது குத்திவிட்டது அந்த பாம்பு, அந்த அம்பானது. கழுகும் இறந்து விழுந்து விட்டது. பாம்பு கடித்தால், பாம்பு கடித்ததால் வேடனும் இறந்தார். கழுகும் இறந்து விட்டது. இறைவன் அருளை நினைத்து வியப்பு அடைந்தது. என்ன ஆச்சரியம் பாருங்க, வியப்பா இருக்கின்றது என்று கடவுளுக்கு அந்த புறாவானது நன்றி சொல்லியது. இறைவன் அருளை நினைத்து வியப்பு அடைந்த புறா, அந்த புறாவானது கடவுளுக்கு நன்றி சொல்லி அந்த புறா தன்னை வேறு இடத்திற்கு மாற்றிக்கொண்டது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? எல்லாம் இறைவன் செயல். எல்லாம் இறைவனது செயல்படி இந்த பூமியில் இருக்கின்ற உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன என்று இந்த நீதி கதையிலிருந்து நாம் தெரிந்து கொண்டோம். முதல்ல எல்லாம் இறைவன் செயல் என்பதை பற்றி நாம் இப்பொழுது அறிந்து கொண்டோம். அடுத்தபடியாக ஒரு நீதி கதையை பற்றி நாம் இப்பொழுது அறிவோம். ஓம் நமச்சிவாய.
தன் கையே தனக்கு உதவி, தன் கையே தனக்கு உதவி. இது என்னுடைய தலை, நீதி கதையினுடைய ஒரு தலைப்பு. ஒரு வயல்ல வானம்பாடி பறவை ஒன்று கூடு கட்டி இருந்தது. வானம்பாடினா பறவை தான் குறிக்கும். கூடு கட்டி இருந்தது. தன் குஞ்சுகளோடு அங்கே மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. பறவை என்றால் முட்டையிட்டு குஞ்சு பொறித்து, அங்கே குஞ்சு பொறித்து தன் குழந்தைகளுடன் குஞ்சுகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த தருணத்திலே உணவு தேடி அது வெளியே பறந்து சென்றது. அதற்கு திரும்ப உணவளிக்கணும்தான், தானும் உண்டு வாழ வேண்டும், தன் குஞ்சுகளையும் வளர்க்க வேண்டும் என்று உணவு தேடி வெளியே பறந்து சென்று விட்டது. கூட்டில் அதன் குஞ்சுகள் அப்படியே இருந்திருக்கிறது. அந்த பகுதியிலே வயலுக்கு சொந்தக்காரன் இடத்தில் வயல் இருந்திருக்கின்றது. சொந்தக்காரன் ஒருத்தன் வந்திருக்கின்றான். தன் மகனுடன் அங்கு வந்தான். அந்த வயலுக்கு தன்னுடைய மகனுடன் அங்கு ஒருத்தன் அந்த வயலுக்கு சொந்தக்காரன் வந்திருக்கின்றான். வயல் நன்றாக விளைந்து இருப்பதை கண்டான். மகிழ்ச்சி அடைந்தான். மகனே, நாளை நாம் உறவினர்களை அழைக்க வேண்டும், அவர்களை வைத்து அறுவடை முடிக்க வேண்டும் என்றான். அப்படி சொல்றான் மகன், மகனே, நாளை நாம் உறவினரோடு வருவோம், அவர்களை அழைப்போம், அவர்களை வைத்து அறுவடையை நாம் முடித்துக் கொள்வோம் என்று சொல்லி இருக்கின்றார். மாலை நேரமும் அந்த உணவுடனும் வானம்பாடி கூட்டிற்கு வந்தது. குஞ்சுகள் இருக்கையா, குஞ்சுகள் காலில் விழுந்து எல்லா விவரமும் தெரிஞ்சு வானம்பாடியாக தாய் பறவை கூட்டிற்கு திரும்பி இறை தேடி வந்திருக்கின்றன. அந்த தருணத்திலே அதன் குஞ்சுகள் பரபரப்புடன், அம்மா, நாம் உடனே இங்கிருந்து புறப்பட்டு விட வேண்டும், வயலினுடைய சொந்தக்காரன் இங்க வந்தான், காலையில் இங்கு வந்தவர் உறவினர்களை வைத்து நாளை அறுவடை செய்ய போவதாக சொன்னான், தாமதம்க்க நேரமில்லை என்று அலறின. பயந்த குஞ்சுகள் பூரா தாயிட்ட சொல்லி பயந்தே போச்சு. அதற்கு தாய் பறவை என்ன சொல்லுகிறது? குழந்தைகளே, கவலைப்பட வேண்டாம், நாளைக்கு நமக்கு எந்த ஆபத்தும் வராது. குஞ்சுகளுக்கு தைரியம் ஊட்டுகிற தாய் பறவையானது. வயலின் சொந்தக்காரர் மீண்டும் வருவார், அவர் என்ன பேசுகிறார் என்பதை கேட்டு எனக்கு திரும்பவும் சொல்லுங்கள் என்று வானம்பாடி தாய் பறவையானது குஞ்சுகளிடம் சொல்லியது. ஓ நமச்சிவாய். வயலின் சொந்தக்காரர் மறுநாள் தன் மகனுடன் அங்கு திரும்பவும் வந்தான். மகனே, உறவினர்களை நம்பி நாம் பயனில்லை, நாளை நாம் நண்பர்களை அழைப்போம், அவர்களை வைத்து அறுவடையை முடிப்போம் என்று மகனிடம் தந்தை திரும்பவும் கூறினார். மாலையில் அந்த வானம்பாடி திரும்பவும் தன் குஞ்சுகளை உணவு கொடுப்பதற்காக அந்த கூட்டிற்கு வந்தது. வயலின் சொந்தக்காரர்கள் பேசியதை குஞ்சு பரபரப்புடன் சொல்லினர். யார்கிட்ட சொல்லிச்சே? தன் தாயிடம் சொல்லுகிறது. குழந்தைகளை நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நாளை அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை என்னிடம் சொல்லுங்கள் என்றது அந்த தாய் பறவையானது. மறுநாள் மாலை வழக்கம் போல கூடு திரும்பிய வானம்பாடி, அம்மா, இன்று வயலின் சொந்தக்காரன் மகனும் வந்தார்கள், நண்பர்களையும் நம்பி பயனில்லை, நாளை நாமளே இறங்கி அறுவடை செய்ய வேண்டும், அந்த நெற்பயிர்களை அறுவடை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். வேறு வழி இல்லை, நாமளே இந்த அறுவடையை செய்து கொள்ள வேண்டியதான் என்று அந்த மகனா அந்த தந்தை வந்து மகனிடம் சொன்னார். நமக்கு ஏதேனும் ஆபத்து
வராதே, இங்கே இங்கே இருக்கலாம் அல்லவா என்று குஞ்சுகள் கேட்டன. இதிலே ஏதாவது ஆபத்து இருக்கா என்று குஞ்சுகள் தாய் பறவை பார்த்து கேட்கின்றது. குழந்தைகளே, இதுவரை அவர்கள் பிறரை நம்பி இருந்தார்கள். பிறரை நம்பினால் என்ற செயலும் நடக்காது. அதனால் கவலை வேண்டாமா, கவலை வேண்டாம் என்று உங்களிடம் நான் சொன்னேன். இப்பொழுது அவர்கள் தங்களையே நம்ப தொடங்கிவிட்டார்கள் என்று இதிலிருந்து தெரிகிறது. நாளை அவர்களே அறுவடை செய்ய போகிறார்கள். இந்த வயலை அறுப்பதற்காக நாளை அவர்களே தன்னைத்தானே செய்ய இருக்கின்றார்கள். அதனால் அறுவடை நடக்கப் போவது உறுதியாகிவிட்டது. இனி இங்கே இருந்தால் நமக்கு ஆபத்து என்று தாய் பறவை குஞ்சுகளிடம் சொல்ல, பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விடுவோம் என்று வானம்பாடி தாய் பறவை சொன்னது. தன் குஞ்சுகளுடன் அது வேறு இடத்திற்கு சென்று விட்டது. பாருங்கள், இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? தங்கையே தனக்கு உதவி, தங்கையே தனக்கு உதவினால் பிறரை நம்பி வாழ்வதன் மூலம் இந்த உதவி நமக்கு கிடைக்காமல் போய்விட்டது. அதனால் நாமளே அந்த அறுவடையை செய்து கொள்வோம் என்று அந்த நிலத்தினுடைய சொந்தக்காரன் தன் மகனுக்கு சொன்னான். அதன் பிரகாரம் மறுநாள் வந்து தன் வயலை இருக்கின்ற பயிர்களை அறுவடை செய்து மகிழ்ந்தான். பறவைகளும் அடுத்த இடத்திற்கு சென்று மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை நடத்தின. இது ஒரு நீதிக்கதை அல்லவா? ஆகையினால தன் காலிலே இருக்க வேண்டும். தன் கையை திறக்க உதவியாக நாம் அதை கடவுள் கொடுத்த கை, கடவுள் கொடுத்த கால், அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொண்டோம். ஓம் நமச்சிவாய். அடுத்தபடியாக ஒரு கதையை பார்க்கலாம், நீதி கதையை. ஒரு காட்டுல ஓம் நமச்சிவாய். அடுத்தபடியாக என்ன பார்க்க இருக்கின்றோம்? நீதி கதையில ஒற்றுமையே வலிமை, ஒற்றுமையே வலிமை. அதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். உங்கள் வீட்டில் எல்லோர் வீட்டிலும் சிறு சிறு குச்சிகள் இருக்கும். ஒன்றை எடுத்துக்கொண்டு ஒடித்தால் ஒடிந்துவிடும். ஒரு 4-5 சேர்த்து வைத்து நீங்கள் ஒடியுங்கள், ஒடிக்க முடியாது. ஒடிப்பதற்கு சிரமம் ஏற்படும், கஷ்டம் ஏற்படும். இதிலிருந்து என்ன தெரிகிறது? தனி ஒரு குச்சியை ஒடித்து விடலாம், பல குச்சிகளை ஒடிப்பது சிரமம், கஷ்டமாக தெரிகிறது அல்லவா? ஆனால் ஒற்றுமையோடு இருக்கின்ற ஒரு எருமைகளை பற்றி நாம் இப்பொழுது அறிவோம். ஒரு காட்டில் 4 எருமைகள் ஒன்றாக வாழ்ந்து வந்திருக்கின்றன. அவை எப்பொழுதும் பிரியாமல் ஒன்றாகவே இருக்கும். காட்டில் தெரியும் பொழுது ஒன்றாகவே மேயும், ஒன்றாகவே செல்லும் வரும். 4 எருமைகளும் புல் மேய்வதை ஒரு சிங்கம் பார்த்து விட்டது. சிங்கத்துக்கு என்ன ஒரு பொழிவு, உண்பதற்கு இறைச்சி வேண்டும். இந்த எருதுகளை நாம் கொண்டு திங்க வேண்டும் என்று அதற்கு எண்ணம் தோன்றிவிட்டது. கட்டளை செய்யபடி அவற்றின் மீது பாய்ந்து விட்டது. சிங்கமானது 4 எருதுகளை பாய்ந்து விட்டது. சிங்கத்தை கண்ட 4 எருதுகளும் ஒன்று சேர்ந்து என்ன செய்யணும், ஒன்று சேர்ந்து விட்டது.
தங்களுடைய கொம்புகளால் சிங்கத்தை தூக்கி எரிந்து விட்டது. எருதுகளும் நல்ல சண்டை போட்டு சிங்கத்தோட கொம்புகளை கொண்டு உரைச்சி இறைச்சி முட்டி கட்டி எல்லாத்தையும் சிங்கத்தை தூக்கி தூர போட்டு அந்த சிங்கமானது தோற்ற சிங்கமானது அங்கிருந்து ஓடிவிட்டது. எருதுகள் ஒற்றுமையாக இருக்கின்றன, அவற்றை கொல்ல என்ன செய்வது என்று அந்த சிங்கம் திரும்பவும் என்ன தொடங்கிவிட்டது, சிந்திக்க தொடங்கிவிட்டது. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த நரி அந்த காடுகளில் தெரியும் அல்லவா, அந்த நரி ஒன்றை அழைத்து அதனுடைய விவரத்தை சொல்லி எப்படியாவது அந்த எருதுடைய பகையை உண்டாக்கு நிறைய கூட்டு சொல்லு. சிங்கமானது நிறைய கூட்டு சொல்லு. என்ன சொல்லிச்சு, எப்படியாவது அந்த எருதுடைய பகையை உண்டு பண்ணு, சூழ்ச்சியை உண்டு பண்ணி அவற்றை பிரித்து விடு, ஒவ்வொன்றாக பிரித்து விடு என்று சொல்லியது. அதன்படியே எதிரிகளை சந்தித்தது அந்த நரி. நரிக்கு என்ன குணம், சூழ்ச்சி செய்யக்கூடிய ஒரு குணம் அதற்கு உண்டு, ஏமாற்றி படைக்கக்கூடிய ஒரு எண்ணம் அதற்கு உண்டு. அவற்றை அந்த 4 எருதுக்கையும் இந்த நரியானது அன்பு கொண்டது போல நட்பது போல அப்படி பழகிருக்கு. அந்த எருதுகளை நம்பி விட்டன. ஒவ்வொரு எருதையும் தனித்தனியை சந்தித்து அந்த நரியானது இவற்றுக்கு இடையே பகையை மூட்டி விட்டது. அது அப்படி இது அப்படி சொல்லி பகையை மூட்டி விட்டது. இதன் சூழ்ச்சி வென்று விட்டது. எப்படி வென்று விட்டது, 4 எருதுகளும் சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்து விட்டது. நரி சூழ்ச்சி செஞ்சு அந்த எருதுகளை பிரித்து விட்டது. 4 எருதுகளும் ஒன்றை ஒன்று பிரிந்து விட்டது. தனித்தனியே மேயை தொடங்கி விட்டன. பிரிந்துட்டா தனி எப்படி ஆகாரம் உண்ணணும் இல்லையா, கீழே கிடக்கிற பசுமை புல்களை எப்படி உண்டு போய் உயிர் வாழ வேண்டும். சிங்கத்திற்கு என்ன இறைச்சி வேண்டும், அது உண்டு வாழ வேண்டும். தனித்தனியே பிரிச்சதுனால இந்த சிங்கத்திற்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டது. இதை அறிந்த சிங்கம் மகிழ்ச்சியாக இருக்கும். தனித்தனியே மெய்து கொண்டிருக்கின்ற எருதுகளை ஒவ்வொன்றாக கொண்டு திண்டு விட்டது. ஒற்றுமையோடு இருந்தா சொல்ல முடியுமா, இந்த எருதுகளை சொல்ல முடியாது. தனித்தனியே பிரித்து இருக்கிறதுனால இறைஞ்சது ஒவ்வொன்றா வேட்டையாடி கொண்டு தின்றே விட்டது சிங்கமானது. ஆக தந்திரம் இங்கு வென்றது, சூழ்ச்சி வென்றது. நரியினுடைய குணத்தை பார்த்தீர்களா, அவ்வாறு இருக்கக்கூடாது. பிள்ளைகளே, ஒற்றுமையே வலிமை. ஒற்றுமையாக இருந்து நம் தேசத்தை நம்முடைய வீட்டையும் தாய் தகப்பனுக்கு மகிழ்ச்சியையும் கொடுத்து ஒற்றுமையாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை தொடங்கி முடிப்போம். ஓம் நமச்சிவாய். ஆக இன்றைய தினத்திலே திருக்குறளையும் தெரிந்து கொண்டு நீதி கதையிலே எல்லாம் இறைவன் செயல், தன் கையே தனக்கு உதவி, ஒற்றுமையே வலிமை என்பதை பற்றி நாம் இப்பொழுது 4 கதைகளை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். இன்னும் கதைகள் நிறைய இருக்கின்றன, அதையும் அறிவோம். ஓம் நமச்சிவாய். இத்துடன் இந்த நீதி கதைகளையும் முடித்துக் கொண்டு திருக்குறளையும் அறிந்து கொண்டோம். ஓம் நமச்சிவாய். இத்துடன் முடிப்போம். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். பரமாத்மாவே ஓ நமோ நாராயண. வேரிக்குளம் கிணறு ஆடி எல்லாம் 2 வெளிய மாறி அளவாய் புள்ளி மக்கள் வளமாய் வாழ்க வையகம் வாழ்க. ஓம் நமச்சிவாய். சுபம். இதை உங்களுக்கு அழியவர் சிவயோகி சதாசிவ சித்தர்.
அல்லது தவயோகி சதாசிவ சித்தர் அல்லது யோகி சிவம் அல்லது அர்த்தநாரி சித்தர் சுபம். Shiva